நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் யார் இந்த வரலட்சுமி தாய், எதற்காக வரலட்சுமி பூஜை இருக்கணும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 2 கதை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கதையை பார்க்கலாம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் பெருமாளுக்கு உரிய ஏகாதாசி மற்றும் துவாதாசி திதிகள் சேர்ந்து வருகின்றது. அது மட்டுமின்றி பூர நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இந்நாளில் தான் வருகின்றது. அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்நாள் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. முன்பு ஒரு காலத்தில் சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ரஸ்ரவா என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான். அவனது மனைவி சந்திரிகா, அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவர்களுக்கு சியாமா என்று பெயரிட்டனர். சந்திரிகா தினமும் லட்சுமி பூஜை செய்யாமல் உணவருந்த மாட்டாள். சந்திரிகா வயதான மாமனார் மாமியார் போற்றி பாதுகாப்பில் மிகவும் அக்கறை உள்ள வளமாகவும் இருந்தாள். இதனால் மனம் மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய எண்ணினார். ஒரு நாள் மிகவும் இளமையான சுமங்கலி போல சந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தாள். அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடித்து தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தாள் சந்திரிகா. சுமங்கலியை வரவேற்று உரிய முறையில் உபசரித்தாள். தாயே, தாங்கள் யார்? என்னை நாடி வர என்ன காரணம் என்று கேட்டாள். அதற்கு லட்சுமி தேவி, அதை அப்புறம் சொல்லுகிறேன், என் கேள்விக்கு நீ முதல் பதில் சொல். நீ வணங்குகின்ற லட்சுமி தேவின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பூலம் தரித்து கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா என்று கேட்டாள். ஒருபோதும் கோபமே வராத சந்திரிகாவுக்கும் அன்று மிகவும் கோபம் வந்துவிட்டது. நீ யார் எனக்கு புத்தி சொல்வதற்கு என்று கேட்டு அன்னையே கன்னத்தில் அடித்து விட்டாள். லட்சுமி தேயும் தாயும் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி விட்டார்கள். அப்போது சியாமா அங்கு வந்து அந்த சுமங்கலியை பார்த்து, தங்கள் யாரும்மா, ஏன் கண்கள் சிவந்திருக்கின்றன என்று கேட்டாள். இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள், சியாமா, உன் அன்னைக்கு எப்படி லட்சுமி தேவியை முறைப்படி பூஜிப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்க வந்தேன். ஆனால் அவள் என் கன்னத்தில் அடித்து அவமானம் படுத்தி விட்டாள். உடனே சியாமா, தாயே, அந்த பூஜை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் முறைப்படி செய்கிறேன் என்று சியாமா கூறினாள். அன்னையும் பூஜை முறைகளை அருளச் செய்தாள். அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வருடமும் பூஜை மிக சிறப்பாக செய்து வந்தாள். லட்சுமி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால் பத்ரஸ்ரவா அரசனின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தன. அனைத்து செல்வங்களும் குறைவதற்கு முன் தனது மகளை திருமணம் செய்து வைக்க முயன்றான். சியாமா கணவன் வீட்டுக்கு சென்றாள். பத்ரஸ்ரவாவின் நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமை வந்தது. நாட்டை விட்டு வெளியேறி இருவரும் காட்டில் வசித்தனர். பெற்றோர்களின் நிலைமையை பார்த்து சியாமா மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகியது. அவர்களை தன் நாட்டுக்கு அழைத்து உணவிட்டு காத்து வந்தார். ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட்டு தாயிடம் கொடுத்து, இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். சந்திரிகா தொட்டதும் பானையில் இருந்த தங்க காசுகள் எல்லாம் கரிகளாக மாறி போனது. சியாமாவுக்கு அப்போது தான் தன் தாய் அந்த சுமங்கலியை அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்வு நினைவுக்கு வந்தது சாதாரண மானிட பெண் இல்லை, அந்த மகாலட்சுமி தாயே தான் என்று உணர்ந்து தாயிடம் கூறினார். தன் தவறை உணர்ந்த சந்திரிகாவும் வரலட்சுமி பூஜை முறையை கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டாள். அன்றைய தினம் முதல் சந்திரிகாவும் வரலட்சுமி பூஜையை முறைப்படி செய்து வந்தாள். அதன் பலனாக அவள் கணவன் தைரியலட்சுமியின் அருள் பெற்று வீரத்துடன் படை வீரர்களை சேர்த்து கொண்டு சென்று எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் முடிசூடினான். இழந்த செல்வங்கள் வைபவங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றாள். சந்திரிகா மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள். 2ஆம் கதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுமங்கலி பூஜை கடைபிடிப்பதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது, என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு இந்த 2வது கதையில பாருங்க, தெரியும். தீர்க்க சுமங்கலி வரம் தரும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணமான பெண்களும் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதம் யார் யார் இருந்து என்னென்ன பலன்கள் பெற்றார்கள் என்று புராண கதையே உள்ளன. தீர்க்க சுமங்கலி வரம் தரும் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. கேட்ட வரங்கள் மட்டுமல்லாமல்
கேட்காத வரங்களையும் கொடுப்பாள் அன்னை வரலட்சுமி. வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது, இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என புராண கதை உள்ளது. வரலட்சுமி விரதம் பற்றி புராண கதைகளையும் அந்த விரதம் அனுஷ்டிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் வாங்க. மகாத நாட்டில் குஞ்சிபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தார். திருமணமான அந்த பெண்ணானது கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்களால் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தார். அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அவளின் அன்பான மனதை கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள். ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய மகாலட்சுமி தேவி எண்ணெய் தெளித்து வரலட்சுமி விரதம் கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார். அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியை அவர்களிடம் வரலட்சுமி தேவி ஒப்படைத்தார். சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள். சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றாள். அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர். இதன் காரணமாக வீடு மட்டுமல்லாமல் நாடும் சுபிட்சம் அடைந்தது. இதுதான் 2வது வரலட்சுமி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா குலசை அரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.